முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் குடியரசு தினத்தன்று குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் குதர்க்க அறிக்கை வெளியிடும் ஆளுநர் ரவி தன்னை பற்றி ஊடகங்கள் எழுதி வரும் செய்திக்கு இதுவரை விளக்கம் அளித்தாரா என்றால் இல்லை. அச்செய்திகள் அவரது கண்ணுக்கு இன்னும் தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. 19/1/2025 தேதியிட்ட ஜூனியர் விகடன் இதழில் கவர்னரின் திருவிளையாடல் என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கும் செய்திக்கு ஆளுநர் ரவி முதலில் விளக்கமளிக்க வேண்டும். அந்த செய்தி இதுதான்: எடப்பாடிக்கு நெருக்கமானவரின் கல்லூரியில் உற்சாகமாக விழா கொண்டாடி இருக்கிறாரே ஆளுநர், கவனித்தீரா என்று கூறியுள்ளது. அங்கிருந்துதானே வருகிறேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் முசிறி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனம் எடப்பாடியின் வலதுகரமான சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவனுடையது. இவர் மீதும் இவருடைய மகன் பிரவீன் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு, கூட்டுறவு வங்கி முறைகேடு என ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்று முரசொலி தெரிவித்துள்ளது. சமீபத்தில்தான் வரி ஏய்ப்பு புகார் காரணமாக அந்த கல்லூரியில் ரெய்டு நடத்தி முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 2 அறைகளை சீல் வைத்திருக்கிறது ஐடி. இவ்வளவு சிக்கலான சூழலில்தான் அந்த கல்லூரியில் பொங்கல் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி என்று கூறியுள்ளது. ஆளுநர் பங்கேற்கிறார் என்றால் நிகழ்ச்சி நடக்கும் கல்லூரி நிர்வாகம் குறித்து பல கட்ட விசாரணைகள் நடந்திருக்குமே. அதில்தான் சர்ச்சைகள் வெடிக்கின்றன. ஒரு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்கிறார் என்றால் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் குறித்து அலசி ஆராயப்படும். அப்படி இருக்கும்போது ஐடி ரேடாரில் உள்ள முக்கிய புள்ளியான சேலம் இளங்கோவன் கல்லூரிக்கு எப்படி போனார் கவர்னர் என்று கேள்வி எழுந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த கேள்விக்கு 2 விதமான பதில்களை சொல்கிறார்கள். அதாவது, அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க எல்லா வழிகளையும் பயன்படுத்தி வருகிறது டெல்லி. அந்த வகையில் இளங்கோவனை பகடையாக பயன்படுத்தி அவரது ரூட்டிலும் முயற்சி நடக்கிறது என்கிறார்கள் ஒரு தரப்பினர். அதே நேரம் இளங்கோவனின் சர்ச்சைக்குரிய பின்னணி ஆளுநருக்கு தெரிந்திருந்தால் நிகழ்ச்சியில் நிச்சயம் பங்கேற்க சம்மதித்திருக்க மாட்டார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது, இளங்கோவன் குறித்த தகவல்களை மறைத்து இயற்கை விவசாயிகளோடு பொங்கல் நிகழ்ச்சி என்று ஆளுநரையும் அவருடைய இல்ல தரப்பையும் பவன் புள்ளிகள் அழைத்து சென்று விட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். இது ஆளுநரின் திருவிளையாடலா அல்லது அவரை வைத்து விளையாடி விட்டார்களா என்று பட்டிமன்றம் நடக்கிறது பவன் வட்டாரத்தில் என்று முரசொலி வினவி உள்ளது. எது எப்படியோ, ஆளுநரின் விசிட்டால் இளங்கோவன் தலைக்கு கொஞ்ச நாளைக்கு ஆபத்து இருக்காது என்கிறது ஜூனியர் விகடன். ஆளுநர் பெருந்தகை இதற்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டாமா? ஜனவரி 22-24 தேதியிட்ட நக்கீரன் இதழில் கவர்னருடன் அதிமுக பேரம் என்ற தலைப்பில் செய்தி கட்டுரை தீட்டப்பட்டுள்ளது. அந்த செய்தி இதுதான் என்று கூறியுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி முசிறியில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக ஆளுநர் சென்றுள்ளார். அதை முடித்துவிட்டு மற்றொரு NGO நிகழ்ச்சிக்கும் சென்றுள்ளார். முசிறியில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் உரிமையாளர் எடப்பாடியின் நெருங்கிய நண்பரான அதிமுக இளங்கோவன். இவர் ஏற்கனவே கூட்டுறவு சங்க சேர்மனாகவும் இருந்துள்ளார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. அப்போதுதான் மோடி ஆட்சியில் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதென அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் செல்லாத ரூபாய் நோட்டுகளை சேலம் கூட்டுறவு சங்கத்தில் மாற்றி கொடுத்த விவகாரத்தில் CBI விசாரணையில் சிக்கினார். 2012 முதல் 2022 வரை எடப்பாடி வகித்து வந்த கட்சி பதவி இளங்கோவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவிற்கு எடப்பாடிக்கு விசுவாசியாகவும் பினாமியாகவும் செயல்படுபவர்தான் இந்த இளங்கோவன். சென்ற வாரம் கூட இளங்கோவனின் சம்பந்தி மற்றும் அவர் தொடர்பான இடங்களில் ED சோதனை நடந்துள்ளது. இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிறகுதான் முசிறிக்கு ஆளுநர் சென்றுள்ளார் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ED விசாரணைக்குள்ளான ஒருவரின் கல்லூரிக்கு அடுத்த நாளே சிறப்பு அழைப்பாளராக போகிறார் என்றால் எந்த அளவிற்கு அதிமுகவுக்கும் ஆளுநருக்கும் மறைமுக கூட்டணி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் பதவிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதோடு அவருடைய நேர்மையிலும் சந்தேகம் எழுகின்றது. இந்த கல்லூரி விழாவில் ஆளுநர் கலந்து கொண்ட விஷயம் கேள்விப்பட்டதுமே ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலிருந்து அது குறித்து விசாரணை செய்துள்ளார்களாம்.